ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வச்சு ஒரு 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அவல் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துடலாம். திக் அவல் தின்னவல் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் அவல் எடுத்துக்கோங்க. ரெட் அவல் எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஊற வைக்க வேண்டியிருக்கும். ரெண்டுலேயுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ 2 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. 1/4 கப்பு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ வந்து எல்லா இடமும் அவல் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க. இப்போ மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கையாலே மேஷ் பண்ணிடலாம். இல்லைனா இது போல் கேரட் துருவுறதுல துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். நம்ம போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. எல்லா இடமும் உருளைக்கிழங்கு பட்டிருக்கோம். இப்போ கையால் மேஷ் பண்ணுறதை விட இது போல் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உருளைக்கிழங்க துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அவல் பார்த்துடலாம். இப்போ அவலும் நல்லா ஊறி வந்திருக்கு. கையாலே நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாங்க. ரெட் அவல் எடுத்திங்கன்னா கூட ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ ஊற வச்சிங்கன்னா இது போல் சாஃப்டாக வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ரெண்டுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மசாலா பார்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இதில் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பொடியாக நறுக்குன இஞ்சி 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவளோட அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாலாம் நல்லா ஊறி வந்திருக்கு. டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து பால் ஷேப்புக்கு உருட்டிடலாம். நம்ம போண்டா ஷேப் உருட்டிடலாங்க. நீங்கள் வடை ஷேப் கூட தட்டிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது போல் தட்டி வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் இது போல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயிலும் நல்லா சூடாக இருக்குது. மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். 2 பக்கமும் செவந்து வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். 2 பக்கமும் திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக இந்த ரெசிபி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். ஆயில் வந்து ஃபஸ்ட்டு சூடாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து வேகாமல் போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். நம்மளுடைய போண்டா பாருங்கள் வெளியே பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து அவல் பக்கோடா செய்யலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதுலேயும் நீங்கள் திக் அவல் தின்னவல் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் அவலில் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெட் அவலை விட. இப்போ சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அவல் வாஷ் பண்ணுறதுனால ரொம்ப குழஞ்சிருன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அது குழஞ்சி வராது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஊறி வந்திருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மசாலா பார்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஆயிலில் யூஸ்வலாக பக்கோடா எப்படி பொரிப்போமோ அதை போல் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாங்க. அவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. நம்ம கடலை மாவு பக்கோடா எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமோ அதே போல் தாங்க இருக்கும். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெளியே எடுத்துடலாம். நம்மளுடைய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா அவல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கட்லெட் மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. யூஸ்வலாக வந்து ஊற வச்சுட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா கையாலே மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கையாலே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு மசாலா பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் கேரட் துருவுறதுல துருவி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக லெமன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம அவலில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். அந்த லெமனோட புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கட்லட் ஷேப் கூட எடுத்துக்கலாம், ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது போல் ஷேப் எடுத்திருக்கேன். குட்டீஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாங்க. பிளேட்டில் வச்சுட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடியாக இருக்குது. டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றி வச்சுருக்காங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பொரிச்சு எடுத்துடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது போல் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நல்ல கலர் மாதிரி செவந்து வரணும். அந்தளவுக்கு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். நம்மளுடைய அவல் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.